ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன்னா விண்ட் சைம்ஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு முதல்ல நான் 10x10 சென்டிமீட்டரில் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி பேப்பரை வந்து ட்ரையாங்கிள் ஷேப்பில் மடக்கிக்கோங்க. மொத்தமாக 3 ஃபோல்டு பண்ண போகிறோம். இதை வந்து இப்படி மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. ஐடியலாக எப்படி இருக்கணும்னா, நீங்கள் ஓப்பன் சைடு இருக்குல்ல அந்த இடத்துல கட் பண்ண ஆரம்பிங்க. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐஸ்கிரீம் கோன் ஷேப்பில் இது வரும். ஸோ பார்த்தீங்கன்னா க்ளோஸ்டு சைடு வந்து நம்மளுக்கு கோன் மாதிரி இருக்கும். ஸோ ஓப்பன் சைடில் வந்து நீங்கள் கட் பண்ணணும். ஸோ இப்போ உங்களுக்கு கோன் மாதிரி இருக்கும். அந்த ஹார்ட்டில் மடக்கின இடத்துல வந்து கட் பண்ணிக்கோங்க. அந்த எட்ஜஸையும் வந்து கொஞ்சம் ட்ரிம் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும், அதை ஸ்மூத் டவுன் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒவ்வொரு ஃபோல்டும் நீங்கள் வந்து அன்ஃபோல்டு பண்ணுற இடத்துல நீங்கள் கட் பண்ணிவிட்டு அதோட எட்ஜஸை வந்து நீங்கள் ஸ்மூத் டவுன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த ஃப்ளவர் பெட்டலோட எஃபெக்ட் இருக்கும். இதை வந்து கையாலேயே இந்த மாதிரி பெட்டல்ஸை ஒவ்வொன்றா வந்து மடக்கி விட்டுக்கோங்க. நீங்கள் மடக்கி விடலைன்னா ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்கும், அந்த ஃப்ளவர் மாதிரி ரியலிஸ்டிக்காக இருக்காது. ஸோ இந்த ஒவ்வொரு பெட்டலையும் வந்து இந்த கையிலே வச்சு மடக்கி விட்டுக்கோங்க. நீங்கள் ஸ்கேல் கூட யூஸ் பண்ணலாம் இந்த ஃபோல்டிங்காக. ஸோ இந்த மாதிரி 9x9 சென்டிமீட்டர் பேப்பர் எடுத்து ஃப்ளவரும், 7x7 சென்டிமீட்டர் எடுத்து பேப்பர் எடுத்து ஃப்ளவரும், அதே மாதிரி 5x5 சென்டிமீட்டர் எடுத்து ஒரு ஃப்ளவரும் நான் வந்து பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து பெருசுலேருந்து சிறுசு வரைக்கும் லைனாக நம்ம ஒட்டிக்க போகிறோம். மேலே ஃப்ளவர் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதோட சென்டரில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு டார்க் பிங்க் கலர் க்ரேயான் எடுத்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். நீங்கள் பெயிண்ட் இருந்ததுன்னா பெயிண்ட் கூட பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நான் ஒரு 8 ஃப்ளவர் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அடுத்ததான் ஒரு 4 சென்டிமீட்டர் டயாமீட்டரில் வந்து ஒரு சர்க்கிள் வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் வந்து ஏதாவது ஒரு பாட்டில் கேப்பை வந்து மெஷர்மெண்ட்டாக எடுத்து நீங்கள் கட் பண்ணலாம். ஈக்குவலாக எடுத்துக்கோங்க. மொத்தமாக வந்து நான் ஒரு 6 சர்க்கிள் எடுத்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஹாஃப் சர்க்கிள் வந்து நம்ம மடக்கி விட்டோம்ல, அந்த இடத்துல வந்து இந்த டி ஷேப்பில் வந்து நான் க்ளூ ஒட்டிக்கிறேன். 1x1 அந்த ஹாஃப் சர்க்கிளை வந்து மேலே வச்சு ஒட்டிக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி நம்ம 6 சர்க்கிளையும் மேலே வச்சு ஒட்டிட்டோம். நீங்கள் 6வது சர்க்கிள் வைக்கும்போது மட்டும் 6வது சர்க்கிளையும் ஃபஸ்ட்டு சர்க்கிளையும் மட்டும் நீங்கள் கனெக்ட் பண்ண வேண்டாம். நம்ம லாஸ்ட்டில் அதுக்கு ஒரு டிப் இருக்குது. நம்ம லாஸ்ட்டில் நான் சொல்கிறேன் அது எதுக்காகன்னு சொல்லி. ஒரு 9 பால்ஸ் வந்து நான் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஒரு 3 சென்டிமீட்டர் டயாமீட்டரில் வந்து இந்த மாதிரி சர்க்கிள்ஸ் வந்து இது நம்மளுக்கு நிறைய தேவைப்படும். எனக்கு நான் எவ்வளோன்னு கவுண்ட் பண்ணலை. நீங்கள் நிறைய இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. த்ரெட்டு வந்து ஃபஸ்ட்டு 10 சென்டிமீட்டரில் வந்து த்ரெட் கட் பண்ணி எடுத்துருக்கேன். நீங்கள் இந்த த்ரெட்டை வந்து பிங்க் கலரில் கூட பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கலாம், இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ இதை வந்து நான் க்ளூ யூஸ் பண்ணி ஒட்டிக்க போகிறேன். ஸோ இது நீங்கள் ஒட்டும்போது மட்டும் டிஸ்டன்ஸ் பார்த்து ஒட்டுங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று தான் செகண்ட் ஒன்றுக்கு வந்து ரெஃபரன்ஸாக இருக்க போகுது. ஸோ ஒட்டும் போது வந்து ஈக்குவல் மெஷர்மெண்ட்டில் நீங்கள் வந்து ஒட்டுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த லாஸ்ட்டு சிக்ஸ்த்து இதையும் ஃபஸ்ட்டு இதையும் கனெக்ட் பண்ணாமல் வச்சுருந்தோம்ல, இப்போ வந்து அந்த த்ரெட்டை உள்ளே விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த 6த்தையும் ஃபஸ்ட்டையும் வந்து ஒட்டிக்க போகிறோம். ஸோ த்ரெட்டு வந்து உள்ளே அழகாக நின்றும். ஸோ இந்த ஹேங்கிங் வந்து ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா நான் வந்து 15 சென்டிமீட்டரில் வந்து எடுத்திருக்கேன் த்ரெட்டு. ஸோ இது கான்செப்ட் என்னென்னா, இந்த மாதிரி ஒரு 9 த்ரெட்டு நான் எடுத்திருக்கேன், ஹேங் பண்ணியிருக்கேன். ஸோ கான்செப்ட் என்னென்னா, நான் வந்து ஒவ்வொன்றும் வந்து 5 சென்டிமீட்டர் வந்து இன்க்ரீஸ் ஆகணும். ஸோ ஃபஸ்ட்டு விட 5 சென்டிமீட்டர் செகண்ட் வந்து அதிகம், அதை விட 5 சென்டிமீட்டர் தேர்டு ஒன்று வந்து அதிகம். அந்த மாதிரி தான் கான்செப்ட்டு. ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து 10 சென்டிமீட்டர் எடுத்தேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து 15, அப்புறம் 20, 25, 30 அந்த மாதிரி ஒரு மெஷர்மெண்ட்டில் வந்து எடுத்திருக்கேன்.
ஸோ தேர்ட் வந்து 20 சென்டிமீட்டரில் எடுத்திருக்கோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அந்த லைட் பிங்க் கலர் பால் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இதில் வந்து 1 வரும், செகண்ட் இதில் 2 வரும், மூணாவது இதில் வந்து 3 வரும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து நான் ஒரு ரெஃபரன்ஸாக யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ஈக்குவலாக இருக்கும். இதுதான் வந்து இந்த மாதிரி கார்ட்போர்டில் வந்து ஒரு 3 சென்டிமீட்டர் வித்தில் ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 74 சென்டிமீட்டர் இருக்கும். அப்ராக்சிமேட்டாக 74 சென்டிமீட்டருக்கு வந்து நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதை வந்து நான் இந்த மாதிரி நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருக்கணுங்கிறதுக்காக கையிலேயே வந்து நல்லா ஸ்மூத் டவுன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்டாப்லர் வச்சு நான் பின் பண்ணிவிட்டு அது நம்மளுக்கு ஒரு ஓரளவுக்கு சர்க்கிளாக வரும். பட் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம வந்து பேப்பர் வச்சு கவர் பண்ண போகிறோம். ஹேங்கிங் பண்ணதுக்கப்புறம் அது அவ்வளோவா தெரியாது, நல்லா தான் இருக்கும். நீங்கள் அப்படி இல்லைன்னா வந்து உங்களோட பழைய குக்கர் கேஸ்கெட் இருந்தால் கூட நீங்கள் இந்த இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கார்ட்போர்டை வந்து நான் இந்த மாதிரி பேப்பர் வச்சு ஃபுல்லாக கவர் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் கேஸ்கெட் யூஸ் பண்ணிங்கன்னா அது ஒண்டர்ஃபுல் ஐடியா. பழைய கேஸ்கெட் அது எதுக்குமே யூஸ் ஆகாது. ஸோ அதை வந்து இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணலாம். ரொம்ப சூப்பராக வரும், பர்ஃபெக்ட் சர்க்கிளில் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா சர்க்கிள் ஃபுல்லாக நம்ம கவர் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம ஹேங்கிங்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தால அது 1 by 1 ஒட்டிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஹேங்கிங் வந்து நம்ம ஒட்ட போகிறோம். அதை ஒட்டிட்டு நீங்கள் வந்து மெஷர்மெண்ட் வந்து எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் இது எங்கே ஒட்டணும்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஒட்டினதுக்கப்புறம் எகெயின் நீங்கள் மிஸ்டேக் ஆகக்கூடாது. ஸோ இந்த மெஷர்மெண்ட் வந்து முக்கியம். அப்போ தான் பார்க்குறதுக்கு வந்து நல்லா ஈக்குவலாக அழகாக இருக்கும். ஸோ நான் வந்து அப்ராக்சிமேட்டாக இந்த 8 சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸில் வந்து ஆல்ரெடி பண்ணி வச்சதை வந்து ஒவ்வொன்றும் வந்து சேராமல் வச்சுக்கோங்க. இல்லைன்னா வந்து அது சிக்கு விழுந்துடும், அதை எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி நல்ல குண்டாக இருக்கிற த்ரெட் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் சிக்கு விழுகாது. இந்த இடத்துல இன்கேஸ் ஸ்டிச்சிங் த்ரெட் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப சிக்கு விழுந்துடும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும் உங்களுக்கு பண்ணுறதுக்கு. அவ்வளோதான், எல்லாம் ஒட்டியாச்சு. அடுத்ததான் வந்து நான் அதை ஹேங் பண்ணுறதுக்காக த்ரெட்டு வந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 30 சென்டிமீட்டரில் வந்து நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ அதை வந்து ஒரு 6 த்ரெட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதையும் இதே மாதிரி தான் ஒரு ஈக்குவல் டிஸ்டன்ஸ் கேப்பில் விட்டு கட்டிக்கோங்க. நான் இதில் வந்து கட்டியிருக்கேன், நீங்கள் வேணுன்னா க்ளூகன் இருந்துச்சுன்னா ஒட்டிக்கோங்க. கட்டிட்டிங்கன்னா இன்னும் ஸ்டேபிள். ஸோ அதனால் நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஈக்குவல் டிஸ்டன்ஸில் எடுத்துகிட்டு எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து ஒரு முடிச்சு போட்டுக்கோங்க. நம்ம ஃபஸ்ட்டே பண்ணி வச்சுருந்தோம்ல ஃப்ளவர்ஸ், அதெல்லாம் வந்து இந்த த்ரெட்டு தெரியாமல் இருக்கிறதுக்காக ஒட்டிக்கோங்க. அவ்வளோதான். இது நம்ம இந்த த்ரெட் எல்லாத்தையும் கவர் பண்ணிவிடும். சூப்பராக நம்ம விண்ட் சைம்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை நான் வந்து எட்ஸிங்கிற ஒரு வெப்சைட்டில் நான் பார்த்தேன். இதோட ரேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா $89 போட்டிருந்தது. நீங்கள் நினச்சி பாருங்கள், நம்ம வீட்லேயே சூப்பராக நம்மளுக்கு வேணுங்கிற கலரில் வந்து கஸ்டமைஸ் பண்ணி பண்ணலாம். இது 8 இருந்தாலும் நீங்களே வீட்டில் பண்ணுங்கள். ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவாகவும் இருக்கும், உங்கள் டைமும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மோரோவர் நம்மளுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனோடு இருக்கும், நம்ம வீட்டில் செஞ்சோம், நம்ம கையால் செஞ்சோம் அப்படின்னு. நீங்களும் பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள்.